எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை லூக்கா 6:36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம் தேவன் இரக்கமுள்ளவர். அவர் மனதுருக்கம் உடையவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம் தேவனாய கர்த்தர் எப்படிப்பட்டவர் பாருங்கள். இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களையும் என்னை நேசித்தபடியினாலே நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் மனிதனாக ஒப்பு கொடுத்தார். பாருங்க எந்த அளவுக்கு நம்மை நேசித்திருக்கிறார் என்று சொல்லி. நமக்காக தம்முடைய குமாரனையே இந்த உலகத்திற்காக மனிதனாக அனுப்பி நம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தின் மூலம் நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் நானும் இன்றைக்கு இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுகிறார் என்று சொல்லி. நீங்க மற்றவர்களுக்கு நீங்க இறங்கும் போது கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவனுக்கு திருப்பி கொடுப்பார் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். ஏழைக்கு இறங்கும் போது கர்த்தருக்கே நாம் கடன் கொடுக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். பாருங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். நாம் ஏழைகளுக்கு இறங்கும் போது, மற்றவர்களுக்கு நாம் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்யும் போது தேவனாகிய கர்த்தருக்கே நாம் கடன் கொடுக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். அவர் ஒரு நாளும் கடன்காரராக இருக்க மாட்டார். அவன் கொடுத்ததை அவனுக்கு திரும்ப கொடுப்பார். அப்போ நாம் மற்றவர்களுக்கு இறங்கும் போது தேவன் நமக்கு இறங்குவார். நம் தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் பூரண சர்க்குணர். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அதே போலதான் நீங்களும் நானும் இந்த நாளில இருக்க வேண்டும். இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள். நீங்க இரக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவராக ஜெபிக்கிறேன்ப்பா. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்கிறது போல ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இரக்கமுள்ளவர்களாக இருக்கட்டும், மனதுருக்கம் உடையவர்களாக இருக்கட்டும். நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவர், நீர் எங்களை நேசித்தபடினாலே ஒரே பேரான குமாரங்களுக்காக கொடுத்து இந்த இரக்கத்தை வெளிப்படுத்தினீங்க. ஆண்டவர், நாங்களும் உண்மை போல இரக்கமுள்ளவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். இதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.